சீமான் அவர்கள் வெரி ஸ்ட்ராங்காக நீங்கள் எப்பயுமே சொல்லுவீங்க கஞ்சிராம் பாணியில் தமிழகத்தில் அரசியல் செய்கிற ஒரு ஆள் வந்து சீமான் அவர்கள்னு சொல்லிட்டு அவரோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் எந்த கட்சியாக இருந்தாலும் அடிப்பேன், நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக போகிறாரு. ஸோ எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன் சார். எந்த கட்சினாலும் அடிப்பார், கஞ்சிராம் பாணியில் போவார். அதுதான் சீமானுக்கு மெரிட். 4 வரையும் 214 இருக்கிறது தான் சீமானுக்கு பிளஸ். அந்த பிளஸ் தான் சீமானுக்கு பெரிய பலமா இருக்கும். ஒரு எலெக்ஷனையே தனியாக சந்தித்து ஒரு ஓட் பேங்க் எடுத்து அதை இது பண்ணதாகட்டும். அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்களை ரொம்ப சைட்லைன் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது சார். பிஜேபி தெரிஞ்சுதான் பண்ணுறாங்களா? 3வது முறை மோடி பிரதமராக வரும்போது தான் பிராமணர்களில் மெஜாரிட்டி ஓட்டு தமிழ் மண்ணில் மோடிக்கு வந்ததுன்னா அண்ணாமலை முக்கிய காரணம். உணர்வுள்ள தேசபக்தி உள்ள அந்த சாதாரண பிராமணர்கள் வந்து நம்ம கருத்தை கேட்க தயாராக இருக்கிறாங்க. அது 26ல் அது இன்னும் சேலஞ்சு போட்டு அடிப்பேன், ஒரு சில வியாபார பிராமணர்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக. 2029 சீமான் தனிச்சு நின்று இண்டி கூட்டணிக்கு என்டிஏக்கு எதிர வந்து இரட்டை இலக்கத்தில் ஓட்டு எடுத்துட்டாருன்னா அந்த ஓட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குலாம் லாபம். அப்போ சீமானை உள்ள கொண்டு வரது தானே மோடிக்கு தேவை. அப்போ சீமான் வந்து சிஎம்ங்கிறத தவிர இதுலையும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். டிடிவி ஆகட்டும், சசிகலா ஆகட்டும், ஓபிஎஸ்சி ஆகட்டும், ஏன் வந்து எடப்பாடி சேர்க்காம அவங்கள ஒரு தனியாக போகணும்னு நினைக்கிறாரு? அது வந்து கரெக்டான மூவா சார்? அவரை பொறுத்தவரை கரெக்டான மூவ். இவங்க உள்ள வந்தாங்கன்னா மீண்டும் தோப்பார். தோத்ததும் கட்சியிலேருந்து இவரை தூக்கி போட்டுருவாங்க. சரி, இப்போ சேராத எல்லாருமே அப்படியே வந்து ஒரு விஜய் கூட்டணிக்கு போயிட்டா, இல்லை விஜய் கட்சியில் சேர மாட்டாங்க, ஒரு கூட்டணியே அங்கே போனால் விஜய்க்கு அது ப்ளஸ்ஸா மைனஸ் சார்? விஜயே வெக்ஸ் ஆகியிருக்கிறாரு, ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகியிருக்கிறார். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட மூத்த அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் கோகல். அரசியல் களம் எலெக்ஷனை நோக்கி வந்து எல்லாருமே வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் இபிஎஸ் வந்து மாநிலம், அதாவது நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து சுற்றுப்பயணத்தில் இருக்காரு. அதுக்கு நடுவுலையே நிறைய அவங்க கட்சியில் குளறுபடிகள் இருக்குது. இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்களை பிஜேபி வந்து அவர் வந்து இப்போ தலைவர் பதவியிலேருந்து நீக்கினாலும் அந்த கட்சி வந்து அண்ணாமலை அவர்களை தான் நிறைய பேர் தலைவராக பார்த்துருக்காங்க. அண்ட் பிஜேபியிலே நிறைய இது இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. அதெல்லாம் தாண்டி சீமான் அவர்கள் வெரி ஸ்ட்ராங்காக, நீங்கள் எப்பயுமே சொல்லுவீங்க கஞ்சிராம் பாணியில் தமிழகத்தில் அரசியல் செய்கிற ஒரு ஆள் வந்து சீமான் அவர்கள்னு சொல்லிட்டு அவரோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் எந்த கட்சியாக இருந்தாலும் அடிப்பேன், நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக போகிறாரு. ஸோ இது எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன் சார். ஃபர்ஸ்ட்டில் சீமான் மேட்ரு வரும். எந்த கட்சினாலும் அடிப்பார், கஞ்சிராம் பாணியில் போவார். அதுதான் சீமானுக்கு மெரிட்டு. சிந்தூர் நதிநீர் பிரச்சனையில் நதிநீர் மனித உரிமை, அதை தடுக்கிறது தவறு, எல்லா விவசாயிகளுக்கும் உரியதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு போல்ட்னஸ் வேணும். அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லி முதல்வர் மாதிரி இந்திய இராணுவத்துக்கு ஆதரவாக ஊர்வலம் நடத்தி பிரதமரே அதை பாராட்டினார். அது ஸ்டாலினுக்கு தேசபக்தி பாராட்டத்தக்கதுங்கிற முடிவுக்கு பிரதமரே வந்தார். டெல்லி முதல்வரும் அதை பண்ணார். அவங்க பாஜக முதல்வர் ரேகா குப்தா தமிழக முதல்வரும் பண்ணார். அந்த காலகட்டத்தில் நதிநீர் உரிமையை மறுக்கிறது தவறு, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சிந்தூர் அந்த ஆப்ரேஷனை வந்து சீமான் போல்டா இது பண்ணார். எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், அது வேற விஷயம். பட் சீமான் அதை போல்டா அதை பேசினார். அதே போல் இன்னைக்கு இவர் விஜய் பேசுனதுக்கு கிறிஸ்தவர்கள் ஓட்டு பாதிக்குன்னு கூட கொஞ்சம் கூட கவலைப்படாமல் எல்லா இதுக்கும் காரணம் காங்கிரஸ் தானே அடிச்சிட்டாரு. விஜயே சந்தர்ப்பவாத அரசியல்வாதி, பச்சோந்தி அரசியல்வாதின்னு மக்கள் மத்தியில் விஜய் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டாரு. நீ வாரிசு அரசியலை பற்றி பேசுகிற, ஆமாம் கருணாநிதி வாரிசு அரசியல் தான், மகன் பேரன் அதுன்னு போயிட்டு இருக்குது. ஓகே, இந்த வாரிசு அரசியலை இந்தியாவில் முதல்ல கொண்டு வந்தது யார்? நேரு, இந்திரா, ராஜீவ்காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தின்னு. சரி, இந்திரா காந்தியிலேருந்தே வச்சுடுங்க. சஞ்சய் காந்தி பிளேட் ஆக்சிடென்ட்டில் இறந்ததும் ராஜீவ்காந்தியை கொண்டு வராங்க. ராஜீவ்காந்திக்கு பிறகு அவங்க ஒய்ஃப் கண்ட்ரோலில் நாடு போகுது. நரசிம்மராவ் அசட்டிவ் பிரைம் மினிஸ்டர். அதுக்கு பிறகு அவங்க தான் அந்த கட்சி குடும்பம். முதல்ல நீ வாரிசு அரசியலை பேசணும்னா கிறிஸ்தவ ஓட்டு பாதிச்சிருமோன்னு பயந்துக்கிட்டு ராகுல் காந்தியை சொல்லாமல் ஸ்டாலினை சொல்கிறது சந்தர்ப்பாத நிலைப்பாடு தானே. சீமானதை அடிக்கிறாரு. ஸ்டாலினும் கருணாநிதியும் வாரிசு அரசியல் தான், ராகுல் காந்தி காங்கிரஸும் வாரிசு அரசியல் தான், காங்கிரஸையும் சேர்த்து அடிக்கிறாரு. மற்றவங்க காங்கிரஸ் அடித்தா அது கிறிஸ்டின் ஓட்டு பாதிக்கும், அந்த ஓட்டு பாதிக்கும்னு விஜய் போன்றவங்களாம் பயப்பட. பாதிச்சா பாதிக்குது, பாதிக்கலைன்னா பரவாயில்ல, அது மேட்ரே இல்லை. வாரிசு அரசியல்னா காங்கிரஸ் தான், அதை விட்டுட்டு என்னத்தை வாரிசு அரசியலை பேசுறதுன்னு அடிக்கிறாரு. கச்சத்தீவை திருப்பி கொடுங்கன்னு மோடிக்கிட்ட
விஜய் கோரிக்கை வைக்கிறாரு. சரி, கச்சத்தீவை பிரித்து கொடுங்கன்னு ஒரு பிரதமர்கிட்ட தமிழக மீனவர் நலனுக்காக ஐயா விஜய் வந்து கோரிக்கை வைக்கிற நியாயம்தான். தப்பு பண்ணது காங்கிரஸ், கொடுத்தது காங்கிரஸ், இந்திரா காந்திக்கு பேர் வாங்குறதுக்காக மீனவர்களை பலியிட்டது காங்கிரஸுங்கிறத பேசணுமா வேண்டாமான்னு சீமான் கேட்குறாரு. நீட்டு பிரச்சனையில் காங்கிரஸுக்கு ஒரு வேலை பேசணுமா வேண்டாமான்னு கேட்குறாரு. ஊழலை பற்றி பேசுறது நியாயம்தான் தம்பி விஜயங்கிறாரு. ஊழலுக்காகவே கைது பண்ண ஜெயலலிதாவை ஏன் பேசலங்கிறாரு. அப்போ சீமான் கமல்ஹாசன் சீமான் கம்பாரிசனில் கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொல்லும்போது சீமான் எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளின்னு சொன்னார். அதே மாதிரி இப்போ விஜய் சீமான் கம்பாரிசனில் சீமான் ஓங்கி காங்கிரஸையும் அதிமுகவையும் அடித்து தள்ளிடுறாரு. அப்போ அவர் யார்கிட்டையும் கூட்டணிக்காக எல்லாம் எதிர்பார்த்து சீமான் இல்லை, 4 வரையும் ஓங்கி அடிக்கிறாரு. ஸோ 4 வரையும் அவர் ஓங்கி அடிக்கிறதா மக்கள் மத்தியில் சீமான் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக நிற்கிறாரு. இந்தியாவிலே பாராளுமன்ற தேர்தலில் அகாலிடல், பிஆர்எஸ், பாரதிய ராஷ்டிரிய சமிதி, தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி தான், ஐஎன்எல்டி, தென் மாயாவதி, யாருமே இண்டி கூட்டணிக்கும் என்டிஏக்கும் இடையில வாக்க உயர்த்தலை. அதாவது மோடிஜி பிரதமரா, ராகுல் மறைமுக பிரதமராங்கிற இடத்துக்குள்ள இந்த 2 கூட்டணிக்கு இடையில இந்த 4 கட்சிகளுமே இந்தியாவிலேயே வந்து பஸ்மமாகி போனாங்க, கீழே விழுந்து போனாங்க. எடுத்த ஓட்டுகளை பாதி ஆகி போச்சு. ஆனால் இண்டி கூட்டணிக்கும் என்டிஏக்கும் இடையில சீமான் வந்து 3.8ங்கிறத 8.2 கடுமையாக உயர்த்திட்டார். ஸோ இது மிகப்பெரிய சாதனை. இந்த சாதனை காரணம் திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள், ஒட்டுண்ணிகள், தொங்கு சதைகள்னு 4 வரையும் அடித்தது தான். இந்த போல்ட்னஸ் தான் சீமான நிற்குது. விஜய்க்கு இந்த போல்ட்னஸ் இல்லை. அப்போ விஜய் சீமான் கம்பேரிசனில் சீமான் போல்டான தலைவருங்கிறது மக்கள் மத்தியில் போய் போகும். அப்போ கமல்ஹாசன் சீமான் கம்பேரிசனில் சீமான் போல்டுன்னு யாருனது மாதிரி விஜய் சீமான் கம்பேரிசனில் சீமான் போல்டுன்னு யாரும். இதை ஜூனியரோட கலையால் தடுத்துட முடியுமா? ஜூனியரோட ஆசிரியர் கலையால் தடுத்துட முடியுமா? ஜான ஆரோக்கியசாமி கூட பேசி இது பண்ணலாம். ஜூனியருடன் கலை உங்களாலெல்லாம் தடுத்துக்கிட முடியாது. சீமான் போல்டு 4 வரையும் ஓங்கி அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி சீமானுக்கு தான் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ சீமான் நிற்கிறதே வந்து தன்னோட போல்ட்னஸில் தான் நிற்கிறாரு. கோகுல் சொன்னது மாதிரி யாரையும் எதிர்த்து அடிக்கிறதுல தான் சீமான் நிற்கிறாரு. இதுதான் சீமானுக்கு பெரிய ப்ளஸ் ஆட்டு நிற்குது. மக்களவை தேர்தலில் இந்த 8% வாக்குங்கிறது பெரிய சாதனை. அது 4வது ஒரு கட்சி பெரிய சாதனை. பல 2% வரும்லாம் சொன்னாங்க அரசியல் விமர்சகர்கள். கண்டிப்பாக குறையுன்னு சொன்னாங்க அரசியல் விமர்சகர்கள். அதெல்லாம் மீறி சீமான் வர்றாருன்னா அவருக்கு போல்ட்னஸ் தான். 4 வரையும் 214 இருக்கிறது தான் சீமானுக்கு ப்ளஸ்ஸு. அந்த ப்ளஸ் தான் சீமானுக்கு பெரிய பலமாக இருக்கும். சார், இப்போ அண்ணாமலை அவங்க கட்சியில் வந்து யார் என்ன பண்ணியிருந்தாலும் அந்த கடைசியாக ஒரு 2 வருஷம் அவரோட தலைமையில் இருக்கும்போது என்னதான் பிஜேபி வளரலன்னு சொன்னாலும் ஒரு 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 கூட்டம் கூடினதாகட்டும், இல்லை வந்து ஒரு ஒரு எலெக்ஷனையே தனியாக சந்தித்து ஒரு ஓட் பேங்க் எடுத்து அதை இது பண்ணதாகட்டும், அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்களை ரொம்ப சைட்லைன் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுதே சார். பிஜேபி தெரிஞ்சுதான் பண்ணுறாங்களா? தமிழக பாஜக அண்ணாமலை தான் 11.4% வாக்கெடுத்தது அண்ணாமலைக்கு சாதனை. அது கேப்டன் விஜயகாந்த் இல்லாமல், அண்ணன் வைகோ இல்லாமல், அண்ணன் கொங்கு ஈஸ்வரன் இல்லாமல் அதை எடுத்து காட்டியிருக்கிறார். இப்போ இதில் இவங்க 3 இருக்க ஓட்டுமே 10% இருக்கும். அந்த 10%ஐயும் அண்ணாமலை காம்பன்சேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அண்ணாமலையோட இந்த சாதனைங்கிறது அசாத்தியமானது. பொன்னார் 5.54 தான் திமுக அதிமுகலாம் எடுத்தார். பொன்னாரை நான் மதிக்கிறேன். பொன்னாருக்கு சாதனையை நான் மதிக்கிறேன். 2 எம்பி வேறு பொன்னார் கொண்டு வந்தார். என்டிஏக்கு வந்து அன்புமணி வெற்றி பெறதுக்கு பொன்னார் ஒரு காரணமாக இருந்தார், அவருக்கு வீகம். அதே மாதிரி கன்னியாகுமரியில் அவரும் வெற்றி பெற்றார். ஆக 5.5% ஓட்டு எடுத்து 2 எம்பியை கொண்டு வந்த பொன்னாருக்கு பிறகு 11.4% வாக்கெடுத்து இரட்டையிலை வாக்கெடுத்து பாஜகவை நிலைநிறுத்தினது அண்ணாமலை தான். அந்த வாக்கில் பெரும்பகுதி அண்ணாமலைக்காக மாற்றன்னு வந்த வாக்கு. பிராமண சமுதாயம், ஐயா ராஜா பாஜகவில் இருக்கிறாரு, ஐயா குருமூர்த்தி பாஜகவோட நெருக்கமாக இருக்கிறாரு, இல்லை கணேசன்ஜி நெருக்கமாக இருக்கிறாரு, பலரும் இருந்தாலும் கூட பிராமண சமுதாயம் ஜெயலலிதாவை பிரதமராக்கிறதுக்கு 2014 மோடியா லேடியான்னு கேட்கும்போது பிராமண மக்கள் வந்து ஜெயலலிதாவுக்கு தான் தெரிஞ்சதில் வாக்களித்தாங்க. இல்லை கணேசனுக்கும் பிராமணர்கள் ஒரு கற்பிடத்தில் வாக்களித்தாங்க. தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள அவர்கள் இருக்கும் திசையை நோக்கி நான் வணங்குறேன், அது வேறு விஷயம். அடுத்தபடியாக 2019 தென்சென்னையில் வந்து பிராமண சமுதாய வாக்குகள் வந்து இவர் கமல்ஹாசனுக்கு போச்சு. அடுத்து 2024 தான் பிராமண சமுதாய வாக்குகள் வந்து மோடி தலைமைக்கு வந்தது. 3வது முறை மோடி பிரதமராக வரும்போது தான் பிராமணர்களில் மெஜாரிட்டி ஓட்டு தமிழ் மண்ணில் மோடிக்கு வந்ததுன்னா அண்ணாமலை முக்கிய காரணம். அண்ணாமலை உருவான மாற்றத்திற்கு ஏழை எளிய பிராமணர்கள் வந்து
ஆதரவு கரம் நீட்டினது தான் அதுக்கு காரணம். ஸோ பிராமண சமுதாயம் மோடி தலைமைக்கு 2024 வாக்களிச்சாருன்னா அண்ணாமலை உருவாக்கின மாற்றங்கிறதுக்கு தான் காரணம். ஸோ அண்ணாமலைக்கு வாக்கு பலம்ங்கிறது அந்த 11.4 பெரும் பகுதி. அதில் மாற்றவே மறைக்கவோ யாரும் முடியாது. யார் வேணாலும் என்கிட்ட உட்காருங்க, ரங்கராஜ் பாண்டே நானும் உட்கார்ந்து பிராமணர்கள் அண்ணாமலை சொன்ன மாற்றத்துக்கு ஓட்டு போட்டாங்களா, கமல்ஹாசனுக்கு 19 ஓட்டு போட்டாங்களா, 2014 மோடிக்கா ஜெயலலிதா பிரதமராக மோடி சப்போர்ட்லன்னு ஓட்டு போட்டாங்களான்னு நம்ம விவாதிச்சிடலாம். யார் வேணாலும் துக்ளக் ரமேஷையும் என்னை உட்கார வைங்க, நான் விவாதிக்க தயாராக இருக்கேன். ஏன்னா சாதாரண பிராமணர்கள் இப்போ நான் சொல்கிறத கேட்க தயாராக இருக்கிறான். இந்தியா ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக உள்ள சாதாரண பிராமணர்கள் பிரிட்டிஷ் கூட அப்படியே கைகோத்து நின்று இருக்கலாம். அவன் தேசப்பற்றும் அந்த நாட்டு பற்று இருந்தனால தான் எல்லா லாபத்தையும் விட்டுட்டு பிராமணனை எதிர்த்தான். பிராமணன் பிரிட்டிஷை எதிர்த்தான். அந்த உணர்வுள்ள தேசபக்தி உள்ள அந்த சாதாரண பிராமணர்கள் நம்ம கருத்தை கேட்க தயாராக இருக்கிறாங்க. அது 26 அது இன்னும் சேலஞ்சு போட்டு அடிப்பேன். ஒரு சில வியாபார பிராமணர்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக பிராமண வியாபாரிகளை எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும் அந்த இடத்துக்குள்ள. இதில் பிராமண சமுதாயம் மாற்றுன்னு அண்ணாமலைக்கு தான் அந்த வாக்கை, அண்ணாமலை ரூட்டில் தான் அந்த வாக்கை மோடிக்கு கொடுத்தாங்க. இந்து நாடார்கள் ஏற்கனவே பிஜேபியில் இருக்கவங்க அண்ணாமலை தான் பெரிய தலைவராக ஏற்றாங்க. தேவேந்திர குல வேளாளர்கள், முத்தரையர்கள், கொங்கு வேளாளர் இளைஞர்கள் எக்கச்சக்கம் பேர் அண்ணாமலையை தான் அந்த இடத்துக்குள்ளே பார்க்குறாங்க. ஸோ இன்றைக்கும் மாற்றங்கிறவள்ள அண்ணாமலையை தான் ஒரு தலைவராக பார்த்து தான் அந்த வாக்கு விழுந்திருக்குது. அண்ணாமலையை தவிர்த்துட்டு அந்த வாக்கை என்டிஏ எடுக்க முடியாது. ஸோ அண்ணாமலை மிக முக்கியமானவர். நான் என்ன நினைக்கிறோம்னா, மோடிக்கு சில ஸ்ட்ராட்டஜி நம்ம கொடுக்குறோம். ஏற்கனவே சத்யன் குருமூர்த்தியை மீறி தான், சத்யன் குருமூர்த்தி பெரிய ஆள், மோடியே பிஎம் கேண்டிடேட்டாக சொன்னவர், என்னைக்கும் என்னோட நிரந்தர மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர் சத்யன் குருமூர்த்தி. பிறகு காமராஜ் தொண்டரா தன் வாழ்க்கையை தொடங்கி காமராஜர்கிட்ட விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி ஆர்கியூ பண்ணக்கூடிய அளவுக்கு சந்திரசேகர், தேவிலால், எமர்ஜென்சி எதிர்த்தவர், போபர்ட் ஷோ, ராஜீவ்காந்தியை எக்ஸ்போஸ் பண்ணவர். அப்படிப்பட்ட சத்யன் குருமூர்த்தியை மீறியே நம்ம ஜாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எறியும் போது அதை அணைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லும்போது மோடிஜி இன்குலிஸ் அலைன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு நம்ம சொன்னோம். இப்பவும் நாம் இன்னொரு மிஷனில் சத்யன் குருமூர்த்தி நம்ம கூட வந்துருவார்னு நினைக்கிறேன். கழிஞ்ச இதில் அடைஞ்ச அனுபவத்தில் ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறது மோடிக்கிட்ட எடுபடும், நம்ம அந்த லைனை டோ பண்ணுறது கரெக்டுன்னு இந்த டைம் நம்ம லைனை டோ பண்ணி சத்யன் குருமூர்த்தி வருவார் நம்ம எதிர்பார்க்குறோம். அண்ணாமலை அந்த லைனை எடுத்துட்டாருன்னா அது கிளிக் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மோடிக்கு லாபத்துக்கு தான் அது பண்ணுறோம். ஒன்று மேட்டர் நடக்கணும், அல்லது 2 ரெட்டலைக்கு ஒரு சாமரன்னு எடப்பாடியை அச்சப்படுத்தி சீட்டு வாங்கிடணும். அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுனா அதில் மோடிக்கு என்ன லாபம்? மோடி நான் பிஎம்ஓக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறேன், எல்லாருக்குமே வெளிப்படையாக தான் நம்ம சொல்கிறோம். அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுன்னு ஒரு ப்ரொப்போசலை மோடிஜிகிட்ட கொடுத்தா மோடிக்கு என்ன லாபம்? முதல்ல பைப் போலர் உடஞ்சி போகும். என்ன நடக்கும்? பைப் போலர் உடஞ்சி போகும். எல்லாரும் கேட்டுக்கிடுங்க. துக்ளக் ரமேஷ், ரங்கராஜ் பாண்டே, ஜேவிசி ஸ்ரீராம், எல்லாருமே, எல்லா சகோதரர்களும், ஏன்னா சகோதரர்கள் தான், நண்பர்கள் தான், எல்லாரும் கேட்டு மோடி நன்மைக்கு எவன் எங்கே பேசுகிறாங்கிறது தான் இங்கே மேட்டர். மோடி சொன்னால் நிர்மலா சீதாராமன் கேட்குறாங்க, ஆடிட்டர் குருமூர்த்தி கேட்குறாரு, நயனார் கேட்குறாரு, எல்லாரும் கேட்க போகிறாங்க. அதில் மாற்றம் இல்லை. நம்ம ஒரு ப்ரொப்போசலை அண்ணாமலை மூலமாக மோடிக்கு கொடுக்குறோம். சீமான் சிஎம்னு சொன்னால் பைப் போலர் உடையும். பைப் போலர் உடைஞ்சா மோடிக்கு என்ன லாபம்? மோடிக்கு தான் லாபம். பைப் போலர் இப்போ யாருக்கு லாபம்? காங்கிரஸுக்கு லாபம். பைப் போலர் காங்கிரஸுக்கு லாபம். காங்கிரஸுக்கு எப்படி லாபம்? பைப் போலர் 10 சீட்டு காங்கிரஸ் ஜெயித்துறான், 40 சீட்டு அவன் கூட்டணி ஜெயித்துறது. இதுதான் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. 40 சீட்டு. ஸோ அந்த பைப் போலரை உடைக்கணும். பைப் போலர்னா 71 திமுக சப்போர்ட்டில் இந்திரா காந்தி ஸ்வீப்பு, காமராஜர் ஐயா மட்டும்தான் நார்வேல ஜெயித்தார். 80 77 இந்திரா காந்தி எம்ஜிஆர் 36 சீட்டு ஸ்வீப்பு. 80 கருணாநிதி இந்திரா காந்தி 38 ஸ்வீப்பு. 84 எம்ஜிஆர் இந்திரா காந்தி ஸ்வீப்பு. 89 ஜெயலலிதா ராஜீவ்காந்தி ஸ்வீப்பு. 84 ராஜீவ்காந்தி வந்துடுறாரு, இந்திரா காந்தி டெத்து. 91 ஜெயலலிதா ராஜீவ்காந்தி டெத்து ஸ்வீப்பு. திரும்ப 2004 சோனியா காந்தி ஸ்வீப்பு. 2019 ராகுல் காந்தி ஸ்வீப்பு. எல்லா தேர்தலையும் அந்த குடும்பம் முன்னிறுத்தும் போது 53% ஓட்டு இங்கே தமிழ்நாட்டில் வந்திருக்கு. இந்த உண்மையை மோடி மீது பற்றுதல் கொண்டு வெறும் ஸ்டாலின் எதிர்ப்புன்னு வன்மத்தில் போறதில்ல. மோடி லாபத்துக்காக நாங்கள் ப்ரோ மோடி, நீ ஆன்டி ஸ்டாலினா இருக்கலாம், இருந்துட்டு போ, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் ப்ரோ மோடி, மோடி மைண்டை ப்ரோ மோடி
இதில் நாங்கள் ரூல் பண்ண முயற்சி பண்ணுறோம், மோடி முடிவை நாங்கள் ஏற்றுக்குவோம், எந்த சூழ்நிலையும் மோடிக்காக நாங்கள் இருக்கக்கூடியவங்க. அப்போ இந்த இடத்துக்குள்ள பைப்போலர் உடஞ்சாதான் இந்த குடும்பம் 50% மேலே போய் ஓட்டு எடுக்கக்கூடிய அந்த இது காலியாகும். ஸோ பைப்போலரில் யாருக்கு லாபம்? காங்கிரஸுக்கு லாபம். ஸோ பைப்போலரை முதல்ல உடைக்கணும். பைப்போலரை உடைக்கணும்னா ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸில் சீமான மோடி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா 3 சிஎம் கேண்டிடேட் எதிராக வந்துடும். ஒன்று சீமான், அண்ணாமலை மோடி சப்போர்ட்டில் வரக்கூடியவங்க வரட்டு, இன்னொன்று எடப்பாடி, இன்னொன்று விஜய், 3 சிஎம் கேண்டிடேட் வந்துடுவாங்க. அப்போ அந்த பைப்போலர் உடஞ்சிரும். பைப்போலர் உடஞ்சாலே காங்கிரஸுக்கு ஹோல்டு போயிடும். பைப்போலர் உடஞ்சாலே காங்கிரஸுக்கு ஹோல்டு போயிடும். அது பிறகு எப்படி இதில் அடிச்சிடலாம்? 98 வாஜ்பாய் தலைமையில் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்கல்ல, 30 சீட்டு அடிச்சது இல்லை, தோத்து போனவங்களாம் ஒன்றா சேர்ந்தாங்கல்ல. அப்போ தோத்து போன எடப்பாடி, தோத்து போன சீமான், தோத்து போன விஜய் எல்லாரும் சேர்ந்து திமுக அணிக்கு எதிராக நின்னா 98 அடித்த மாதிரி 25 வாஜ்பாய் அடல்ஜி தலைமையில் அடித்த மாதிரி 25 எம்பி அடிச்சிடலாம். ஸோ மோடிக்கு 29 லாபம். இங்கே பைப்போலர் உடையிறது. பைப்போலர் உடையலைன்னா ஒருவேளையில் ராகுல் காந்தியை ஸ்டாலின் 29 ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னு வைங்க, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நம்ம 50% ஓட்டுக்கு அந்த குடும்பம் போகுது. பிடிக்கல, ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட்டே எடுத்து ஒர்க் பண்ணி பைக்காப்பலராக கொலை செய்யப்பட்ட இந்திரா காந்திக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய பார்லிமெண்ட்னா ஒரு ஆதரவு வளையம் இருக்கிறதுங்கிறது யதார்த்த உண்மை. நமக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறது வேற விஷயம். யதார்த்த உண்மையை மறைச்சிக்கிட்டு நம்ம அந்த இடத்துக்குள்ள பேச வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது. அந்த பார்வையில் சீமானோட இன்னொரு பலம் என்ன? பார்லிமெண்ட்ல இந்தியாவிலே இப்போ சொன்னேன் இல்லையா, அகாலிடல் செய்யாதது, ஐஎன்எல்டி செய்யாதது, பிஆர்எஸ் செய்யாதது, பிஎஸ்பி செய்யாததை சீமான் செய்துட்டாரு. அதே மாதிரி 2029 சீமான் தனிச்சு நின்று இண்டி கூட்டணிக்கு என்டிஏக்கு எதிராக இரட்டை இலக்கத்தில் ஓட்டு எடுத்துட்டாருன்னா அந்த ஓட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கெல்லாம் லாபம். அப்போ சீமானை உள்ள கொண்டு வரது தானே மோடிக்கு தேவை. அப்போ சீமான் சிஎம்ங்கிறத தவிர எதுலையும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். இப்போவே 214 நிற்கணும் தான் சொல்கிறாரு, எல்லாத்தையும் தான் சேர்த்து போட்டு அடிக்கிறாரு. ஒரு வேளையில் மோடிகிட்ட இருந்து ஒரு சிஎம் ஆஃபரை அண்ணாமலை கொண்டு வந்துட்டாருன்னா நான் சீமானை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய வேலையை எப்படியாவது என் தம்பிக்கிட்ட, எனக்கு என் சகோதரங்கிட்ட 20 வருஷ தொடர்பு இருக்குது, நட்பு இருக்குது, அபல் விஷர் நல்லாவே தெரியும் என்ன, அண்ணன் எங்கே இருந்தாலும் நம்மளை விட்டு கொடுக்காம நம்மளை மேலே வர்றதுக்கு அண்ணன் பேசுவார், கொள்கைகள் வேறனாலும் நம்ம மேலே பாசம் உள்ளவன்னு தெரியும். மேக்சிமம் நான் சீமானை ட்ரை பண்ணி கன்வின்ஸ் பண்ணி அக்செப்ட் பண்ண வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்குள்ள அண்ணாமலைக்கு பெரிய ரோல் இருக்குது. மோடி நன்மைக்காக அண்ணாமலை ப்ளே பண்ண முடியும். அண்ணாமலை தான் தமிழக பாஜகவின் முகம். என்ன செய்ய போறாரு அண்ணாமலை? அண்ணாமலை இப்படி ஒன்று மோடிக்கிட்ட சப்போஸ் பண்ணிட்டாருன்னா நிர்மலா சீதாராமன் ரைவல், மந்திரி பதவி, பெரிய லெவலில் மோடிக்கு லாயலிஸ்டா இருக்காங்க, திறமசாலி, அவங்களும் சரின்னு தானே சொல்லுவாங்க, அவங்கள சார்ந்தவங்களும் சரின்னு தானே சொல்லுவாங்க. மோடி சொல்லிட்டாருன்னா வானதியும் சரின்னு தானே சொல்லுவாங்க. அப்போ மோடியை செய்ய வைக்கக்கூடிய வேலையை ஆர்டி டீம் பார்க்கும், அண்ணாமலை பார்க்கணும். அண்ணாமலை பார்த்துட்டா எனக்கு சக்ஸஸ் வந்துடும். அண்ணாமலை தான் இங்கே பவர், மற்ற எல்லாரும் ஆர்டி மாதிரி தான், கருத்துருவாக்கிகளும் ஒப்பீனியன் கிரியேட்டர் தான். அதில் ஆர்டி மோடி நண்பங்கிறக்கா நிற்பான், மற்றவங்க ஸ்டாலின் மேலே உள்ள கோபத்தில் நிற்பாங்க. தப்பு இல்லை, அவங்க அரசியலில் இருக்காங்க, 60 வயசுக்கு மேலே ஆகுது, ஒரு அணி அமைச்சு, ஒரு பெரிய அணி அமைச்சு ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு வானதிக்கு இருக்காதா, நயனாருக்கு இருக்காதா, கருநாராஜனுக்கு இருக்காதா, அமர் பிரசாத்துக்கு இருக்காதா? நண்பர்கள் தான், அவர் பேரை நான் சொல்லி அவருக்கு அங்கீகாரத்தை கொடுக்கேன். என் நண்பருக்கு எல்லாத்துக்கும் அவர் இருக்கும், அது நம்ம மறுக்க முடியாது. அவங்க விருப்பம், அது நயனாரு எல்லாமே இருப்பாங்க. பட் நம்ம ஒரு கான்செப்டில் காங்கிரஸ் எங்கே காலி பண்ணணுங்கிற அடிப்படையில் நம்ம இது பண்ணுறோம். அதுக்கு அண்ணாமலை ஒத்துழைச்சிட்டாருன்னா மற்ற எதுவுமே நிற்காது. மோடி கிட்ட அண்ணாமலை கொடுத்துட்டாருன்னா தென் ஆடிட்டர் குருமூர்த்தி அண்ட் நிர்மலா சீதாராமன் ஹேஸ் டு ஃபாலோ ஹிஸ் ஃபார்முலா, இஸ் ஸ்ட்ராட்டஜி, ப்ரொவைடிங் மோடி அதுக்கு சாங்ஷன் கொடுத்துட்டா போதும். சார், அதாவது நம்ம தான் 2024 எலெக்ஷன் அப்போவே சொன்னோம், அதிமுக தனியாக இருந்தால் இன்னும் எத்தனை எலெக்ஷன் வந்தாலுமே சரி, நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னீங்க, இவங்க ஜெயிக்க மாட்டாங்க, இவங்க இந்த பர்சன்டேஜ்குள்ளே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது என்டிஏ கூட்டணி ஒன்று உருவாகி அதில் பிஜேபி ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணாலுமே டிடிவி ஆகட்டும், சசிகலா ஆகட்டும், ஓபிஎஸ்சி ஆகட்டும், ஏன் எடப்பாடி சேர்க்காம அவங்கள ஒரு தனியாக போகணும்னு நினைக்கிறாரு? அது கரெக்டான மூவா சார்? அது அவரை பொறுத்தவரை கரெக்டான மூவ். புடி எடுத்துட்டாரு, விட மாட்டாருன்னு சொன்னேன். எதிர் எடப்பாடி யார் எலெக்ஷன் சொன்னேன். எலெக்ஷன் கடைசி வரை இருந்துட்டு தானே முடிஞ்சார். அவர் போன முறை தானே எலெக்ஷன் கவுண்டர் பண்ணுவாருன்னு. கலைஞர் புரட்சி தலை மாதிரி அவர் ஒரு தலைவராக முயற்சி பண்றாருன்னு சொன்னேன். ஆமாம்.
என் கிரெடிபிலிட்டின்னு தான் பேசக்கூடியவன் நான். கடைசி வரை அதில் தானே நிற்கிறாரு. ம். இவங்க உள்ளே வந்தாங்கன்னா மீண்டும் தோப்பார். தோத்ததும் கட்சியிலேருந்து இவரை தூக்கி போட்டுருவாங்க. முக்குலத்தோர் வெரி பவர்ஃபுல். ஏன்னா 30 வருஷம் ஜெயலலிதா அவங்க கூட இருந்தாங்க. பொலிட்டிக்கல் வைப்ரண்ட். அவங்க கான்டாக்ட் பெருசு. அவங்க ஆற்றல் பெருசு. ஸோ இவரை கவுத்துட்டு செங்கோட்டையனை உட்கார வச்சுருவாங்க, அல்லது யாராவது ஒருத்தரை இன்னொருத்தரை அவங்களுக்கு கண்டிசிவாக உள்ள ஒருத்தரை உட்கார வச்சுருவாங்க. நடராஜன் பண்ணது அந்த அவங்க பண்ணதே எடப்பாடிக்கு பதிலாக ஒரு ராஜேந்திர பாலாஜியை உட்காந்து கொடுத்துட்டு போயிருப்பாரு. சேவூர் ராமச்சந்திரன் உட்கார்த்த வச்சுருந்தா கொடுத்துட்டு போயிருப்பாங்களே. தப்பாக கணக்கு போட்டு உட்கார வச்சுட்டாங்க. அப்போவே நான் சொன்னேன், போனது திரும்பாதுன்னு சொன்னேனா இல்லையாண்ணா? சொன்னீங்க. அது அப்படித்தான். அவங்க அன்னைக்கு தப்பாக கணக்கு போட்டுட்டாங்க. இனிமேல் அந்த தப்பாக கணக்கு போட்டு இழந்ததை திரும்ப அடித்து எடுக்கணுங்கிறதுக்காக கண்டிப்பாக தோத்தாருன்னா இவரை கவுத்திடுவாங்க. ஸோ தோத்தா கவுத்திடுவாங்கங்கிறதுக்காக கட்சி நம்ம கையில் இருக்கணும். கட்சி நம்ம கையில் இருந்தால் கலைஞர் மாதிரி 13 வருஷம் கழித்து கூட வரலாம். கட்சியை கைப்பற்றணும். அதில் எடப்பாடி தெளிவாக இருக்கிறாரு. கட்சியை கைப்பற்றிட்டாரு. ரெட்டலை அவர் தான் கொடுக்குறாரு. அதனால செங்கோட்டையனுக்கு ரிவோல்ட்டுக்கு மற்ற 5 வரும் இன்னும் குரல் சாய்க்கல. இவரை நம்பி ரெட்டலையில் நின்றுட்டா போதும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவரும் வந்து காங்கிரஸ் பாஜக மைனஸு 18% கிறிஸ்டின் முஸ்லீம் மைனஸு, பாஜகவோட எந்த காலமும் கூட்டணி போகக்கூடாது பாட்டேன், தமிழர் நலனுக்கு விரோதி, நான் புரட்சி தமிழராக்கும், காங்கிரஸாலையும் பாஜகவாலையும் தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம், அது இதுன்னு கேட்டவர் டக்குன்னு இவர் இங்கே கூட்டணி போகிறாருன்னா 2ஆம் இடத்தை உறுதி பண்ணதுக்கு தான் அங்கே வராரு. பின்ன எதுக்கு பாஜகவோட வராரு? நீங்கள் தான் பாஜக மைனஸ் 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு ஜெயிக்கவே முடியாதுன்னு சிவி சண்முகம், ஜெயக்குமார், செங்கோட்டையன் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் அதை பார்த்து இதுக்காக தான் வராரு. அவர் 2ஆவது இடத்த உறுதி பண்ணிக்கிட்டு கட்சியை கைக்குள்ள வைக்க தான் பண்ணுவார். சேர்க்கலாம் மாட்டார், யாரையும் அலோவ் பண்ண மாட்டார். சரி, இப்போ சேராத எல்லாருமே அப்படியே வந்து ஒரு விஜய் கூட்டணிக்கு போயிட்டா, இல்லை விஜய் கட்சியில் சேர மாட்டாங்க, ஒரு கூட்டணியே அங்கே போனால் விஜய்க்கு அது ப்ளஸ்ஸா மைனஸா சார்? விஜயே வெக்ஸாகி இருக்கிறாரு, ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கிறார். இந்தியா டுடே கருத்து கணிப்பு ஓரளவு கரெக்டாக சொல்லக்கூடியவன். 48% திமுக அணி வரும்னு சொல்லியிருக்கிறான். நம்ம 52 சொன்னால் இப்போ 48 சொல்கிறான். எப்படி போனாலும் ரவீந்திரன் துரைசாமி கருத்தை விஜய் ஃபாலோ பண்ணுவார். கம்ப்யூட்டர் புள்ளி வர புள்ளிகளும்பாரு, என்ன ஏதாவது விமர்சனம் பண்ணிட்டு தான் இருப்பார். சகோதரருக்கும் எனக்கும் அது ஒரு இது. என்னாலும் சகோதரர் மேலே நமக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஒரு உண்மையாக நேர்மையாக அப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் சகோதரர்கிட்ட. அவர் வந்து நான் 48% வாக்கு திமுக வரும்னு 2024 சொன்னதை க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறாரு விஜய். ஜோசப் விஜய் பார்த்ததில் 47 வந்துட்டு, 35 சீட்டுக்கு மேலே திமுக வரும்னு 39 வந்துட்டு, விக்கிரவாண்டியில் அவர் பெருசாக இதாகும் திமுக பின்னடை வரும்னு கள்ளக்குறிச்சி சாராய சாவெல்லாம் பார்த்தாரு. போலரைசேஷன் வரும் 55க்கு மேலே வரும்னு சொன்னேன், கரெக்ட் ஆகிட்டு. ஈரோடு கிழக்குலையும் நான் கரெக்டாக சொன்னேன். அப்போ ஸ்டாலின் விஷயத்தை ரவீந்திரன் துரைசாமி கரெக்டாக சொல்கிறார, புள்ளி ஓர புள்ளி. அப்போ இப்போ நான் 45% மேலே ஸ்டாலின் வருவார் நான் சொல்லவும், இந்தியா டுடே 48ன்னு சொல்லவும், விஜய் வந்து மீண்டும் ஸ்டாலின் அதிகாரத்துக்கு வந்துடுவார். அது உதயநிதி கையில் அதிகாரம் வரும். உதயநிதி மட்டுமல்ல, டெலிகேட்டட் பவர் ஆஃப் ஸ்டாலின் தான் உதயநிதி. ஸ்டாலினுக்கு நிழல் தான் உதயநிதி. ஸ்டாலின் இஸ் அலோன் இஸ் காலிங் ஷார்ட்ஸ் இன் டிஎம்கே. அலோன் கான் டூ அண்ட் டூ திங்ஸ் இன் டிஎம்கே. அது வேறு விஷயம். என்றாலும் மகன் தானே, இளைஞர் அணி மினிஸ்ட்ரியிலே நம்பர் 2ன்னு வந்துட்டார். அப்போ உதயநிதி ஸ்டாலின் பவர் ஆகிடுவார். திமுக ஜெயித்திரும், உதயநிதி ஸ்டாலின் பவர் ஆகிடும். திமுக கூட்டணி காங்கிரஸ் உடையன்னு நினைச்சாரு. காங்கிரஸ் அப்படியே திமுக கூட இன்டாக்டாக இருக்குது. ஏன்னா மோடி தான் உடையணுன்னு ஆசைப்படுறாரு. அதே இது விஜயும் ஆசைப்படுறாரு. ஆனால் காங்கிரஸ் வந்து ஸ்டாலின் கூட நிற்கிறாங்க. ஸோ விஜய் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிட்டாரு, வெக்ஸ் ஆகிட்டாரு. மீண்டும் திமுக ஆட்சி தான் உதயநிதான்னு சொல்லும்போது மனசளவில் தளர்ந்துட்டாரு. வாரத்தில் ஒரு நாள் புலிவாலை பிடிச்ச கதையாட்டு விட்டு வச்ச காலம் எடுக்க முடியாமல் அரசியலை உபேத்திட்டு இருக்கிறாரு. சீரியஸாக இல்லை. உதயநிதிக்கு எதிராக களத்தில் இறங்கிட்டோம். மீண்டும் ஸ்டாலின் மூலமாக உதயநிதி தான் அதிகாரத்துக்கு வராரு. என்ன செய்யணும், அவர் திணறி போய் நிற்கிறாரு. ஒரு மன வலிமை இல்லாமல், ஒரு ஆர்வம் இல்லாமல், ஏனோ தானோ ஒன்று ஒப்புக்கு சப்பானியாக வாரத்தில் ஒரு நாள் அது இதுன்னு போகிறாரு. சுனில் இவருக்கு ஜானுக்கு பிரச்சனை இல்லை, வாங்கின காசுக்கு ஒர்க் பண்ணணும். விஜய்க்கு வாங்கின காசுக்கு ஏதாவது ஒர்க் நடந்து பாப்புலாரிட்டி யாருன்னா நல்லது தான், அப்படி போயிட்டுருக்காங்க. மீண்டும் திமுக தான் வரும்னு இந்தியா டுடே கருத்து கணிப்புகள் கரெக்டாக சொல்லக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி எல்லாம் சொல்கிறதுல விஜய் வெக்ஸ் ஆகிட்டார்.